ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, இது போன்ற வந்து பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக முதல்ல பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வாங்கிட்டு வரீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகையாக இல்லாமல் அவங்கவுங்க உரிமை தொகையாக பெற்றுக்கிட்டு வராங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 1000 ரூபாய் வச்சு எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருமான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். அதாவது அந்த 1000 ரூபாய் கூட இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து ஆண்களை நம்பியே வந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த முறை இந்த 1000 ரூபாய் கொடுத்தது வந்து ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கருத்து வட்டாரங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுது. ஸோ பெண்களுக்கு இன்னொரு பேக் போனாக இருக்கிறது இந்த 1000 ரூபாய். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து வருமா, அதாவது பொங்கல் வந்து வருது இல்லையா? ஸோ இந்த மாதம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணி வைக்கலை, அதாவது இன்னும் எவ்வளோன்னு சொல்லலை, கொடுக்க போகிறாங்களா கொடுக்க போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 10ஆம் தேதியே வர வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15ஆம் தேதி பொங்கல்ன்றதால பொங்கலுடைய செலவுக்கு தேவைப்படும் அப்படின்றது காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியே வர வைக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 15ஆம் தேதி தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. 10ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிருக்கும். உங்களுக்கான பரிசு தொகை தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.